நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படையப்பாங்கிற மாபெரும் வெற்றி பெற்ற படத்தை திரும்பவும் ரீரிலீஸ் பண்ண போறாங்க. படையப்பா படத்தை சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளான டிசம்பர் 12 அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ண போறோம்னு படக்குழு முன்னாடியே தெரிவிச்சிருந்தாலும் அந்த படத்துக்கு எந்த விதமான ஹைப்பும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதை எல்லாம் தீர்த்து கட்டுற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு ஒட்டுமொத்த ஹைப்பையும் படையப்பா படம் பக்கமா திருப்பியிருக்காரு. அந்த வீடியோல ரஜினிகாந்த் படையப்பா பட ஷூட்டிங் அப்ப நீங்க சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காரு. முக்கியமா படத்தோட சிறந்த கதாபாத்திரமா சொல்லக்கூடிய நீலாம்பரி கதாபாத்திரத்தை பத்தியும் தெளிவா சொல்லியிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லயே மிகப்பெரிய வெற்றி கொடுத்த படமா கருதப்படுற படையப்பா படத்துக்கு படக்குழு போதுமான அளவு ப்ரமோஷன் பண்ணல. இதனால எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்காதுன்னு ரஜினி ரசிகர்கள்லாம் பெரிய அளவு சோகத்துல இருந்தாங்க. அது மொத்தமா தீக்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட ஒரு வீடியோ மூலியமா ஒட்டுமொத்த ஹைப்பையும் படையப்பா படம் பக்கமா திருப்பி இருக்காரு. இதனால பல ஊர்கள்ல தியேட்டர்களோட எண்ணிக்கையும் ஸ்கிரீன்களோட எண்ணிக்கையும் கூட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால நாளைக்கு படையப்பா படத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஓப்பனிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஜெயிலர் 2 படத்தோட கிளிம்ஸ் வீடியோவும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களை மிகப்பெரிய அளவுல சந்தோஷத்துல ஆழ்த்திருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணி விட்டுருங்க.